நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவச்சேரியில் சொர்ணகாளி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த காளி அப்படின்னா வரலாறு என்னன்னா, வல்லான்கிற ஒரு அசுரன் வந்து சிவபெருமான இடத்துல ஒரு சாகாத தவம் புரிஞ்சு சாகா வரம் பெற்றான். அதாவது பெண்ணாலேயோ ஆணாலேயோ இயற்கையாலேயோ எந்த விதமான ஒரு விலங்குனாலேயோ தனக்கு வந்து இந்த உயிர் சேதமும் வரக்கூடாது, இறப்பு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அதை தவம் புரிஞ்சதுனால சிவபெருமான் வந்து அந்த வல்லான்கிற அசுரனுக்கு சாகா வரம் கொடுத்து விட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் தலகரம் பிடிச்ச அந்த வல்லான் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவர்கள் ஊர் மக்கள் எல்லாரும் இயற்கை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு சேதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தேவர்கள் மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பித்து அப்புறம் தேவர்கள்லாம் போய் சிவபெருமானிடத்துலேயே அம்பாள்கிட்ட பார்வதி தேவிட்ட போய் முறையிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, அவங்க தான் வரம் கொடுத்துட்டாங்களே, மனிதனாலேயோ தெய்வத்தாலேயோ இயற்கையாலேயோ பெண்ணாலேயோ ஆணாலேயோ இவன் வந்து இறப்பு இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் வந்து அம்பாள் வந்து பார்வதி தேவி வந்து காளியாக சிங்கப்பல் வெடித்து காளியாக அவதரித்து அந்த வல்லான்கிற அசுரனை வதம் செய்ததான் இந்த காளியோட வரலாறு. அதை எங்கள் முன்னோர்கள் வந்து நினைவு கூறும் விதமாக இதை காலங்காலமாக பார்த்திங்கன்னா இந்த அம்பாளை வந்து அத்தி மரத்தால் வடிவமைச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி திருவிழா கொண்டு இந்த இப்போ வந்து இதில் சிறப்பு பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து படுகளம் செல்லுதல், அந்த வல்லானுங்கிற அரக்கனை வந்து வதம் செய்கிற காட்சி வந்து இப்போ நடைபெறும். அது நடக்க இருக்குது. இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவச்சேரியில் நடக்கும். ஆண்டாண்டு தோறும் ஆடி மாதம் முதல் செவ்வாய் அம்பாள் புறப்பாடு. அனைவரும் வந்து அம்பாளின் அருளை பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.